இந்த ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விஷயம் கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரியா? சுகருக்கு மாத்திரையும் இன்சுலினும் சரியா ஒழுங்காக சாப்பிட்ட ஒரு பேஷண்ட்டுக்கு சரியா HbA1cயும் கண்ட்ரோலில் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். வெறும் வயிற்றில் சுகரும் கண்ட்ரோல், சாப்பிட்ட பிறகு சுகர் கண்ட்ரோல், மாத்திரை ஒழுங்காக போட்டிருக்கு, இதெல்லாமே கண்ட்ரோலில் இருக்குது. அப்படி இருந்த பிறகு கூட ஏன் நிறைய பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பக்கவாதம் பிரச்சனை, கண் பிரச்சனை, ஹார்ட்டில் பிரச்சனை, கிட்னி டயாலிசிஸு, காலில் புண்ணு வந்தால் காலில் விரல் வெட்டி எடுக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை ஏன் வருது? மாத்திரை இன்சுலின் ஒழுங்காக போட்டிருக்கு, HbA1c நார்மல், வயத்தில் சுகர் நார்மல், சாப்பிட்ட பிறகு நார்மல். ஏன் தெரியுமா? ஹாரிசன் இந்த புத்தகம் என்ன சொல்ல தெரியுமா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லுது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இரத்த குழாய்க்கு உள் பக்கத்தில் பாதிப்பு, அதுக்கு பேர் தான் அத்தீரோஸ்க்ளீரோசிஸ், ATHERO, அத்தீரோஸ்க்ளீரோசிஸ். இந்த பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் என்னது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த பிரச்சனை வந்த உடனே என்ன வரும்? பக்கவாதம், கண்ணு பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, காலில் ரத்த ஓட்டம் இருக்காது, எல்லா பிரச்சனையும் வரும். ஸோ ரொம்ப ஆபத்தானது எது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அந்த புத்தகம் என்ன சொல்லு தெரியுமா? இதை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான், அதுதான் இருக்கிற ரொம்ப பெஸ்ட் வே அப்படின்னு சொல்லுது, கரெக்டான ட்ரீட்மெண்ட் சொல்லுது. அது என்ன ட்ரீட்மெண்ட் தெரியுமா? அந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையும் வராது. நான் சொன்ன பிரச்சனை இந்த இன்சுலின் சரி பண்ணணும்னா நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான், பேலன்ஸ்டு டயட். புரியலையா? ஸோ நீங்கள் பேலன்ஸ் டயட்டு ஃபாலோ பண்ணி நீங்கள் HbA1c நார்மலாக வைக்கணும், வயத்தில் சுகரை நார்மலாக வைக்கணும், சாப்பிட்ட பிறகு சுகரை நார்மலாக வைக்கணும். அப்போ தான் என்னாகும்? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ளீட்டாக சரியாகும். உங்களுக்கு பேலன்ஸ் டயட் பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட்னு டைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கூட போட்டு கேளுங்க சார், கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். ஓகேவா? ஸ்டே டியூன்.